அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். அஸ்பத் குருபிய நமஹ, அஸ்பத் பரமகுருபிய நமஹ, அஸ்பத் சர்வகுருபிய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரபிரணுமா ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம்பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 9 மே 2025. வளர்பிறை துவாதசி மாலை மணி 4:56 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திரையோதசி. ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு மணி 1:45 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சித்திரை. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வஜ்ரநாம யோகம் பாலவகரணம். அடியவருள் ஒருவரான உமாபதி சிவம் குரு பூஜை இன்றைக்கு. அகசு நாழிகை 31, தியாஜம் நாழிகை 6:46. இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிறை துவாதசி. நேத்திரம் 2, ஜீவன் 1. மேஷலக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 46. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், சிம்மராசியில் கேது, கன்னியாராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி ராகு, மீனராசியில் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, நமக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு, மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை, சஞ்சல நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்று அணுகுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய ராசிக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் அணுகுவீர்கள். எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலம், மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காத்துருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகிறது. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பாக்கியம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், ஒரு விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணுவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு யோகம், பாக்கியம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்துமே விலகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்கள், குடும்பம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். அது மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு நிச்சயமா கிடைக்கும். சுபவிரய செலவுகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், நிறைய சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இதில் சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ இவாளை பிறந்தவாளுக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னா இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிளியராக போகிறது. புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பொதுவாக இன்றைய நாளில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தப்படுறார். பல வழிகளிலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்துமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாமே விலகும். பொதுவாக இன்றைய நாளில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் இவங்களால ஒரு அனுகூலம் இன்று ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னு நமக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இன்று நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள் கூட நமக்கு இன்னைக்கு நீங்கும். அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு இன்னைக்கு வந்து சேரும். மனசில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாமே விலகும். முக்கியமாக அந்த கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நிச்சயமான முறையில் விலகும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நம்ம எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை வாய்ப்புகள் ஒரு யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. பொதுவா இன்றைய நாள் நம்ம இந்த குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நம்ம எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் பலமா அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரனுடைய நகர்வு நமக்கு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால இன்னைக்கு எடுக்க முடியும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு நிச்சயமான முறையில காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நிச்சயமான முறையில் விலகும். ஒரு விஷயத்துல தைரியமா தன்னம்பிக்கையோட ஒரு முடிவுகள் எடுக்கும். இரட்டை மனநிலை என்பது மாறும். ஒரு காரியம் எடுத்துக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும். தேவையில்லாம ராங்கோப் கொடுக்கக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு அவசரத்துல சில முடிவுகள் எடுக்கும்போது அது பின்னாடி ரொம்ப ஒரு லேட்டர் ஸ்டேஜில் நமக்கு ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கலாம். எந்த விஷயமானாலும் தீர ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம். தொட்டதெல்லாம் துலங்கும்.
எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை எல்லாமே விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.